கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். இயேசுவின் பிறப்பை சுமார் 600 வருடங்களுக்கு முன்பதாகவே முன்குறித்த ஒரு தீர்க்க தரிசியனுடைய வார்த்தை. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்தில் அல்லது இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும் இயேசு இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவர் மூலமாக நிறைவேறினதாக நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமானவராக இருந்தார். மக்கள் பார்ப்பதற்கு இவர் ஒரு அதிசய பிறவி, அதிசயமானவர் என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மக்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார். குழம்பி போயிருக்கிறவர்கள், வாழ்வின் பலவிதமான காரியங்களிலே முடிவெடுக்க முடியாமல் நிற்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக வல்லமையுள்ள தேவன், அவருக்கு நிகர் யாரும் இல்லை. அவரே அரசாளுகிறவர், அவரே ஜீவன் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நிரூபிக்கிறார். நித்திய பிதா, நித்திய காலமாக அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பிதாவாக, தகப்பனாக, நாம் வணங்குகிற தெய்வமாக இருக்கிறார். சமாதான பிரபு எனப்படும். உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். மனிதன் சமாதானத்திற்காக அலைகிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்லி பல இடங்களுக்கு செல்லுகிறான், பல மக்களை சந்திக்கிறான், பல முயற்சிகளை ஏறெடுக்கிறான். ஆனால் சமாதானம் நிரந்தரமாக கிடைப்பதில்லை. ஆனால் இயேசுவனிடத்தில் வரும்பொழுது, இயேசுவுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் கேட்கிற தேவ பிள்ளையே, இயேசுவனிடத்தில் நீ வருவாயானால் அவர் சமாதான பிரபு, அவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். அவர் வல்லமையுள்ளவர். உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவரால் முடியும். ஒருவேளை நீ பலவிதமான காரியங்களில் இந்த நாளிலே தொய்ந்து போயிருக்கிறாயோ, உனக்கு அதிசயங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்வில் அவர் அதிசயங்களை செய்வார். அவரை நோக்கி வா, அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்வார். இன்றும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நீ என்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி நினைக்கிறாயா? உன் இதயத்தை அவருக்கு கொடு. உன் வழிகள் அவருடைய வழிகளாக இருக்கட்டும், உன்னுடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்களாக இருக்கட்டும். நிச்சயமாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. நீர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அதிசயமானவராக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமை உள்ள தேவனாக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக இருக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். விரும்பி நான் இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும் என்று சொல்லி கூப்பிடுகிற கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் கர்த்தர் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதி, நன்மைகளினால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.